படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா, ஆமென். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். பழைய பாடல் நாம் கரங்களை தட்டி பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நீதம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நீதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம்
பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே வானத்தில் அடையாளம் தோன்றிடுதே இயேசு மேகத்தில் வந்திடுவார் வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே இயேசு மேகத்தில் வந்திடுவார் நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம் நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா. கொடுக்கப்பட்டிருக்கிறதான பாட்டுத்தாளிலே முதலாவது பாடல் தேவாவும் நாமத்தை பாடி புகழ்வேன் ஆனந்தம் ஆனந்தமே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவே ஆனந்தம் ஆனந்தமே நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே தேவாவும் நாமத்தை பாடி புகழுவே ஆனந்தம் ஆனந்தமே நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே ஏழைகளின் தேவனே எளியோரின் ராஜனே திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே ஏழைகளின் தேவனே எளியோரின் ராஜனே திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே தேவாவும் நாமத்தை பாடி புகழ்வே ஆனந்தம் ஆனந்தமே நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே கேருபின் சேராபின் ஓய்வின்றி பாடி போற்ற துதிக்கு பாத்தியரே துதிகளின் மத்தியில் வாசம் செய்திடும் மகிமைக்கு பாத்திரரே கேருபின் சேராபின் ஓய்வின்றி பாடி போற்ற துதிக்கு பாத்திரரே துதிகளின் மத்தியில் வாசம் செய்திடும் மகிமைக்கு பாத்திரரே ஏழைகளின் தேவனே எளியோரின் ராஜனே திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே ஏழைகளின் தேவனே எளியோரின் ராஜனே திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே
பாவும் நாமத்தை பாடி புகழுவேன் ஆனந்தமானவே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தமானவே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன் ஆனந்தமானவே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தமானந்தமே. காற்றையும் கடலையும் அடக்கி அமர்த்திய அற்புத தேவன் நீரே. அக்கினி நடுவில் வாசம் செய்யும் அதிசய தேவன் நீரே. காற்றையும் கடலையும் அடக்கி அமர்த்திய அற்புத தேவன் நீரே. அக்கினி நடுவில் வாசம் செய்யும் அதிசய தேவன் நீரே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன் ஆனந்தமானந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தமானந்தமே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன் ஆனந்தமானந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தமானந்தமே. ஜாதிகள் முழங்கால்கள் முடங்கி பணிந்திடும் உன்னத தேவன் நீரே. நாவுகள் யாவும் அறிக்கை செய்திடும் உத்தம தேவன் நீரே. ஜாதிகள் முழங்கால்கள் முடங்கி பணிந்திடும் உன்னத தேவன் நீரே. நாவுகள் யாவும் அறிக்கை செய்திடும் உத்தம தேவன் நீரே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. பாவும் நாமத்தை பாடி புகழுவேன் ஆனந்தமானந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தமானந்தமே. பாவும் நாமத்தை பாடி புகழுவேன் ஆனந்தமானந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தமானந்தமே. அல்லேலூயா. பாட்டுத்தாளிலே இரண்டாவது பாடல். சேனைகளாய் எழும்புவோம், தேசத்தை கலக்கிடுவோம். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, இயேசுவின் நாமத்தில் வெற்றி உண்டு. இந்த பாடலை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். சேனைகளாய் எழும்புவோம், தேசத்தை கலக்கிடுவோம். சேனைகளாய் எழும்புவோம், தேசத்தை கலக்கிடுவோம். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, இயேசுவின் நாமத்தில் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, இயேசுவின் நாமத்தில் வெற்றி உண்டு. சேனைகளாய் எழும்புவோம், தேசத்தை கலக்கிடுவோம். சேனைகளாய் எழும்புவோம், தேசத்தை கலக்கிடுவோம்.
எரிகோக்கள் எதிர்த்தினாலோ கோலியாக்கள் எழும்பினாலோ எரிகோக்கள் எதிர்த்தினாலோ கோலியாக்கள் எழும்பினாலோ அல்லேலூயா அல்லேலூயா ஆர்ப்பரித்து ஜெயம் பெறுவோம் அல்லேலூயா அல்லேலூயா ஆர்ப்பரித்து ஜெயம் பெறுவோம் சேனைகளாய் எழும்புவோம் தேசத்தை கலக்கிடுவோம் சேனைகளாய் எழும்புவோம் தேசத்தை கலக்கிடுவோம் வெற்றி உண்டு வெற்றி உண்டு இயேசுவின் நாமத்தில் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு இயேசுவின் நாமத்தில் வெற்றி உண்டு செங்கடல்கள் தடுத்தினாலோ யோர்தான் நதி பெருகினாலோ செங்கடல்கள் தடுத்தினாலோ யோர்தான் நதி பெருகினாலோ அல்லேலூயா அல்லேலூயா ஆர்ப்பரித்து மேற்கொள்ளுவோம் அல்லேலூயா அல்லேலூயா ஆர்ப்பரித்து மேற்கொள்ளுவோம் சேனைகளாய் எழும்புவோம் தேசத்தை கலக்கிடுவோம் சேனைகளாய் எழும்புவோம் தேசத்தை கலக்கிடுவோம் வெற்றி உண்டு வெற்றி உண்டு இயேசுவின் நாமத்தில் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு இயேசுவின் நாமத்தில் வெற்றி உண்டு கானானியர் ஆக்கிரமித்தாலோ எகிப்தியர் நெருக்கிட்டாலோ கானானியர் ஆக்கிரமித்தாலோ எகிப்தியர் நெருக்கிட்டாலோ அல்லேலூயா அல்லேலூயா இந்தியாவை சுதந்தரிப்போம் அல்லேலூயா அல்லேலூயா இந்தியாவை சுதந்தரிப்போம் சேனைகளாய் எழும்புவோம் தேசத்தை கலக்கிடுவோம் சேனைகளாய் எழும்புவோம் தேசத்தை கலக்கிடுவோம் வெற்றி உண்டு வெற்றி உண்டு இயேசுவின் நாமத்தில் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு இயேசுவின் நாமத்தில் வெற்றி உண்டு எழும்புவோம் தேசத்தை கலக்கிடுவோம் சேனைகளாய் எழும்புவோம் கலக்கிடுவோம் வெற்றி உண்டு வெற்றி உண்டு நன்றியோடுமை சோதரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றியோடுமை சோதரிக்கிறோம் ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடுமை துதிக்கிறோம் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த வருஷத்தின் கடைசி நாளிலே நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ கற்களும் முற்களும் மேடு பள்ளங்களும்
இந்த வருஷத்திலே எவ்வளவோ சந்தித்தாலும், விரும்பின பாதைகள் விரும்பாத பாதைகள் என்று எத்தனையோ சூழ்நிலைகளை சந்தித்தாலும், நினைத்த காரியங்கள் நடந்திருந்தாலும் நடக்காவிட்டாலும், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து வந்தாலும் நம்முடைய ஆண்டவர் எவ்விதத்திலும் நம்மை கைவிடாதபடி இம்மட்டுமாய் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் இந்த வருடத்தை ஜெயத்தோடு முடிக்க செய்து புதிய வருஷத்திற்குள்ளும் நம்மை ஜெயத்தோடு பிரவேசிக்க செய்து கர்த்தர் நமக்கு இன்னும் நன்மை செய்வார் என்ற விசுவாசத்தோடு, முழுமையான ஜெயத்தை தருவார் என்கிற விசுவாசத்தோடு, நம்முடைய வாஞ்சைகளை எதிர்பார்ப்புகளை முழுமையாக நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடு, கர்த்தர் நமக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக புதிய அபிஷேகத்தை தந்து நிரப்புவார் என்ற விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிகாடா பாக்கா ஷாலபங்காடா பாக்கா துடிபே லிபிகதிடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. லிபிகாடா பாக்கா துரபால பங்காடா பாக்கா துரபால பங்காடா பாக்கா தடி. ஹல்லேலூயா. லிபிகாடா பாக்கா துரபால பங்காடா பாக்கா துரபால பங்காடா பாக்கா துடிபே லிபிகதிடி. லிகடா துரபால பங்காடா பாக்கா ஷாலபங்காடா பாக்கா துடிபே லிபிகதிடி. லிபிகாடா பாக்கா துரபால பங்காடா பாக்கா துரபால பங்காடா பாக்கா தடி. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷம் முழுவதிலும் உங்களுக்கு வேண்டியவர்கள் அல்லது உறவினர்கள், நண்பர்கள், உதவிகள் ஒருவேளை கொஞ்ச நாட்கள் தான் அவர்களுடைய உதவிகள் வெளிச்சமாக இருந்திருக்கும். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு வெளிச்சமாக மட்டுமல்ல, நித்திய வெளிச்சமாக இருந்து நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறபடினாலே, இன்னும் நடத்த போகிறபடினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிகாடா பாக்கா ஷாலபங்காடா பாக்கா துடபால பங்காடா லிகடக துரபால பங்காடா பாக்கா துடிபி லிபிகதிடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளுக்கு துக்க நாட்கள் இருக்கத்தான் செய்கிறது, வரத்தான் செய்கிறது. தேவன் சில வேளைகளில் அனுமதிக்கத்தான் செய்கிறார். ஆனாலும் அந்த துக்க நாட்கள் என்றைக்கும் நிலைத்திருப்பதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார். நம் ஒவ்வொருவருடைய துக்க நாட்களையும் குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அது நிலையானது அல்ல, அது முடிந்து போகும் என்று சொல்லுகிறார். எனவே இந்த வருஷத்தோடு கூட நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போக நம் தேவன் செய்தபடினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிகாடா பாக்கா ஷாலபங்காடா பாக்கா தடி. லிபிகாடா பாக்கா துரபால பங்காடா பாக்கா தடி மேலே லிகடக துரபால பங்காடா பாக்கா துட்டபால பங்காடா பாக்கா தடி. ஹல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. லிபிகாடா பாக்கா துரபால பங்காடா பாக்கா துட்டபால பங்காடா பாக்கா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லிகடக துரபால பங்காடா பாக்கா துரபால பங்காடா பாக்கா தடி. லிகடக துரபால பங்காடா பாக்கா துடபால பங்காடா பாக்கா தடி. லிபிகாடா பாக்கா துரபால பங்காடா பாக்கா துரபால பங்காடா பாக்கா தடி. லிகடக துரபால பங்காடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இந்த நிரப்போ உந்தன் ஆவியால். என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இந்த நிரப்போ உந்தன் ஆவியால். தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலை வாருமே. வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலை வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்களாக்கும் கருணையே வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்களாக்கும் கருணையே வாருமே. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். 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 நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய தேவன் அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தும் பொழுதெல்லாம் அவர் நம்முடைய குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிரப்புகிற தேவன். அவருடைய வல்லமையினால் நிரப்புகிற தேவன், அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்புகிற தேவன், அவருடைய வார்த்தைகளினால் நிரப்புகிற தேவன். நம்மை வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்ல. இன்றைக்கும் அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தம்முடைய வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் நன்மைகளினாலும் அவருடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்மை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறபடினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். லிபிகாடா பக்க துரபால வங்காடா பக்காதுடி லிகடக துரபால வங்காடா பக்க துரபால பக்காடா பக்காதுடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் எல்லாரும் எழுந்து நின்று கொடுக்கப்பட்டிருக்கிறதான பாட்டுத்தாளிலே 3வது பாடலையும் 4வது பாடலையும் கூட பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். 3வது பாடல்
என்னை காண்பவரே ஆராதனை, என்னை காப்பவரே ஆராதனை. தண்ணீரண்டை சேர்க்கின்றே, புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றே, அமர்ந்த தண்ணீரண்டை சேர்க்கின்றே. உம்மை போல நல்ல மேய்ப்பனில்லை, நீர் இருப்பதனால் குறையும் இல்லை. போல நல்ல மேய்ப்பனில்லை, இருப்பதனால் குறையும். கரங்களை அசைத்து ஆராதனை 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 ஆராதனை. என்னை காண்பவரே ஆராதனை, என்னை காப்பவரே ஆராதனை, என்னை காண்பவரே ஆராதனை, என்னை காப்பவரே ஆராதனை. சாத்தானின் தலையை நசுக்கினீரே, பாவத்தை சிலுவையில் அறைந்திட்டீரே. சாத்தானின் தலையை நசுக்கினீரே, பாவத்தை சிலுவையில் அறைந்திட்டீரே. உம் வல்லமைக்கு ஈடு இல்லை, நீர் இருப்பதனால் தோல்வி இல்லை. உம் வல்லமைக்கு ஈடு இல்லை, நீர் இருப்பதனால் தோல்வி இல்லை. ஆராதனை 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 ஆராதனை
உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே, சர்வ வல்லவரே, உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி கரங்களை தட்டி பாடி நாம் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோமாக. உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பே. நல்லவரே, சர்வ வல்லவரே, உம்மை ஆராதிப்பே. உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மை ஆராதிப்பே. நல்லவரே, சர்வ வல்லவரே, உம்மை ஆராதிப்பே. யெகோவாயீரே, எல்லாமே நீரே, குறைவு எனக்கில்லையே. யெகோவா நிசியே, எந்தன் ஜெயமே, தோல்வி எனக்கில்லையே. யெகோவாயீரே, எல்லாமே நீரே, குறைவு எனக்கில்லையே. யெகோவா நிசியே, எந்தன் ஜெயமே, தோல்வி எனக்கில்லையே. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாட்களெல்லாம். உமக்கே ஆராதனை நித்திய காலமெல்லாம். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாட்களெல்லாம். உமக்கே ஆராதனை நித்திய காலமெல்லாம். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மை ஆராதிப்பே. நல்லவரே, சர்வ வல்லவரே, உம்மை ஆராதிப்பே. உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மை ஆராதிப்பே. நல்லவரே, சர்வ வல்லவரே, உம்மை ஆராதிப்பே. யெகோவா ஷம்மா, எந்தன் துணையே, தனிமை எனக்கில்லையே. யெகோவா ஷாலோம், எந்தன் சமாதானம், கவலை எனக்கில்லையே. யெகோவா ஷம்மா, எந்தன் துணையே, தனிமை எனக்கில்லையே. யெகோவா ஷாலோம், எந்தன் சமாதானம், கவலை எனக்கில்லையே. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாட்களெல்லாம். உமக்கே ஆராதனை நித்திய காலமெல்லாம். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாட்களெல்லாம். உமக்கே ஆராதனை நித்திய காலமெல்லாம். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மை ஆராதிப்பே. நல்லவரே, சர்வ வல்லவரே, உம்மை ஆராதிப்பே. உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மை ஆராதிப்பே. நல்லவரே, சர்வ வல்லவரே, உம்மை ஆராதிப்பே. யெகோவா ரோவா, என் நல்ல மேய்ப்பர், தாழ்ச்சி எனக்கில்லையே. யெகோவா ராபா, எந்தன் பரிகாரி, வியாதி சுகமாகுமே. யெகோவா ரோவா, எந்தன் மேய்ப்பர், தாழ்ச்சி எனக்கில்லையே. யெகோவா ராபா, எந்தன் பரிகாரி, வியாதி சுகமாகுமே. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம்.
காலமெல்லாம். உன்னதரே உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பே. நல்லவரே சர்வ வல்லவரே உம்மை ஆராதிப்பே. யாவரும் உட்காரலாம். நமக்கு இன்றைக்கு இரவிலே நமக்கு ஆராதனை இருக்கிறது. எனவே சிலர் இப்பொழுது வரவில்லை. இரவிலே நமக்கு சரியாக 10:30 மணிக்கு நமக்கு பழைய வருட புதிய வருட ஆராதனை தொடங்கும். எனவே எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் இன்று இரவு 10:30 மணிக்கு நீங்கள் ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பரிசுத்த திருவிருந்து ஆராதனையும் உண்டு. திருவிருந்து ஆராதனைக்கும் ஆயத்தமாக வாருங்கள். வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பக்கம் 309 என்று நினைக்கிறேன். இருந்த வண்ணமாக தலைகளை கவிழ்ந்து ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட விடுதலையோடு உம்மை பாடி துதித்து ஆராதிக்க நீர் எங்களுக்கு கிருபையாக உதவி செய்தீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே எங்களோடு பேசுவீராக. சிறியவர்களாகிய நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திரும்ப வாசிக்கலாம். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். விட்டுட்டீங்களா? எபிரேயர் 11:34. போதும். பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் பற்றி தான் இந்த அட்டவணை இருக்கிறது. இந்த அதிகாரம் முழுவதும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளதான பரிசுத்தவான்களுடைய விசுவாசத்தை குறித்து ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒன்று, பலவீனத்திலே பலன் கொண்டார்கள். இந்த பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் மிக வைராக்கியமாய் தேவனுக்கு என்று நின்றவர்கள். அவர்களை குறித்து தான் நாம் வாசிக்கிறோம். இவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள் என்றால், 39ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, இதே எபிரேயர் 11:39 வாசிக்கும் பொழுது, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள். சாட்சி பெற்றவர்கள் அல்ல, நற்சாட்சி, நல்ல சாட்சி பெற்றவங்க. விசுவாசத்தினாலே நல்ல சாட்சி பெற்றவங்க. இவ்வளவு அருமையான பரிசுத்தவான்கள். ஆனால் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தாலும் விசுவாசத்தினாலே
சாட்சி அல்ல, நல்ல சாட்சி பெற்றவர்களாய் இருந்தாலும் இவர்கள் எப்படிப்பட்ட பாதையிலே கடந்து வந்திருக்கிறார்கள் என்றால் பலவீனத்தின் பாதையில் கடந்து வந்தார்கள். இந்த வருஷத்தில் நம்ம கடைசி நாளில் நின்று கொண்டிருக்கிறோம். எப்படி பாதையிலெல்லாம் நம்ம கடந்து வந்தோம் என்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். இந்த வருஷத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட பாதைகளிலெல்லாம் கடந்து வந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இங்கே இவர்கள் விசுவாசத்திற்காக போராடினவர்கள், பரிசுத்தவான்கள், வைராக்கியமாய் கர்த்தருக்காய் ஜீவித்தவர்கள். ஆனால் இவங்க சென்ற பாதை, கடந்து வந்த பாதை பலவீனத்தின் பாதை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பலவீனத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? பலன் கொண்டார்கள். இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் எப்படிப்பட்ட பாதையிலே கடந்து வந்திருப்பீர்களோ தெரியாது. ஆனால் பலவீனத்தின் பாதையிலே ஒருவேளை நீங்கள் கடந்து வந்திருந்தாலும், இப்பொழுதும் கடந்து கொண்டிருந்தாலும், தேவன் உங்களை அப்படியே விட்டுவிடுகிற தேவன் அல்ல. பலவீனத்திலே உங்களை பலப்படுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பலப்படுத்துகிற தேவன் அவர். எனவேதான் பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் பவுல் எவ்வளவு பெரிய ஒரு அப்போஸ்தலன். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்திலே இருந்தேன். நம்முடைய வாழ்க்கையில தான் பலவீனம் என்று நினைக்கக்கூடாது. எனக்குத்தான் இந்த பிரச்சனை, எனக்குத்தான் கண்ணீர், எனக்குத்தான் தோல்வி என்று நினைக்கக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நான் பலவீனத்தோடு உங்கள் மத்தியிலே இருந்தேன் என்று அவர் சொல்லி நம்மை சந்தோஷப்படுத்துகிறார். சில நேரங்களிலே இந்த பாதையிலே எல்லாருமே கடந்து செல்வாங்க. பலவீனமாய் ஆவிக்குரிய ஜீவியத்திலே, ஜெப ஜீவியத்திலே, ஒருவேளை உங்களுடைய வருமானங்களிலே, உங்கள் வேலைகளிலே, வாழ்க்கையிலே பலவீனங்கள் சந்திக்கலாம். அந்த பாதையில் நீங்கள் வந்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் பலவீனத்திலே பலன் கொண்டார்கள் என்ற வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, எப்படிப்பட்ட பலவீனத்தின் பாதையிலே நீங்கள் நடந்து வந்தாலும், சத்துரு கொண்டு வந்தாலும், ஆண்டவர் அப்படியே உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. அந்த பலவீனத்திலே உங்களை பலப்படுத்துவார். எனவேதான் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலையும் அவர் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 12:10, பலவீனமாய் இருக்கும்போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன். போதும். பலவீனமாய் தான் இருக்கிறார் பவுல், அதையும் ஒத்துக்கிடுதார். ஆனால் அதே நேரத்திலே நான் பலவீனமாய் இருந்தாலும் எப்படி இருக்கிறேன்? பலமுள்ளவனாய் இருக்கிறேன். அதுதான் தேவனுடைய ரகசியம். அதுதான் தேவன் நமக்கு தருகிற கிருபை. அதுதான் தேவன் நமக்கு தருகிற அபிஷேகம். சாத்தான் ஒரு பக்கத்தில் பலவீனங்களை அனுப்பி கொண்டிருப்பான். சத்துரு ஒரு பக்கத்தில் பிரச்சனைகளை, போராட்டங்களை அனுப்பி கொண்டே இருப்பான். இவன் பலப்பட்டு விடக்கூடாது, இவன் சந்தோஷமாக வாழ்ந்துடக்கூடாது, நிம்மதியாக இருந்துடக்கூடாது, முன்னேறிடக்கூடாது, ஆசீர்வாதமாய் வாழ்ந்துடக்கூடாது என்று சொல்லி பல சூழ்நிலைகளை, பல பலவீனங்களை அனுப்பி கொண்டு தான் இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான, தோல்வியான, கண்ணீரான ஒரு ஜீவியமாக இருந்தாலும், நான் பலவீனமாக இருந்தாலும் நான் எப்படி இருக்கிறேன்? பலமுள்ளவனாக இருக்கிறேன். எவ்வளவு பலமுள்ள, எவ்வளவு பலவீனமுள்ள சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்தாலும் ஆண்டவர் அதே நிலைமையில் உங்கள் வைக்க மாட்டார். உங்களை பலமுள்ளவர்களாக, ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாற்றியே தீருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே
தேவனுடைய பிள்ளைகள் பலவீனத்தின் பாதையில் இருக்கிறேன் என்று சொல்லி தளர்ந்து விடவே கூடாது. ஏனென்றால் அந்த பலவீனத்தின் பாதையை தேவன் அனுமதிப்பதனுடைய ரகசியமே பலவீனத்திலே பலன் கொள்ளும்படியாகவே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சாத்தான் நினைப்பான், சத்துரு நினைப்பான், நான் இவனை பலவீனப்படுத்தி விட்டேன், நான் இவளை பலவீனப்படுத்தி விட்டேன், சோர்ந்து போக வைத்து விட்டேன் என்று சத்துரு நினைப்பான். ஆனால் தேவன் எதற்கு அனுமதிக்கிறார்? அதிலே உங்களை நடக்க வைத்து கடக்க வைத்து உங்களை பலப்படுத்துவதற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தான் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். சோர்ந்து போகிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் அப்படியே விட்டுவிட மாட்டார். அவர் பலன் கொடுப்பார். எவ்வளவு சோர்வுகள் உங்கள் வாழ்க்கையிலே சத்துரு கொண்டு வந்தாலும், மனிதர்கள் கொண்டு வந்தாலும், குடும்பத்தினர், நண்பர்கள் என்று யார் கொண்டு வந்தாலும், சோர்ந்து போகிற ஆண்டவர் பலன் கொடுப்பார், சத்துவத்தை பெருக பண்ணுவார். எனவே பலவீனத்தில் இருக்கிறேன், பலவீனத்தின் பாதையில் போகிறேன் என்று சோர்ந்து போக வேண்டாம். எனவேதான் சங்கீதம் 84:7 சொல்லப்படுது, அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனுக்கு தேவ சந்நிதியில் வந்து சேர்வார்கள் என்று சொல்லப்பட்டார். பலவீனத்தில் இருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை ஆண்டவர் பலப்படுத்துகிறது மட்டுமல்ல, பலத்தின் மேல் பலனை தந்து ஆண்டவர் தம்முடைய சமூகத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தான் வேதத்திலே ஒரு ஸ்திரியை குறித்து நாம் வாசிக்கிறோம். நமக்கு தெரிந்த அந்த பகுதி தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, போதகம் பண்ணி கொண்டிருந்தார். போதும். இங்கே ஒரு ஸ்திரியை நாம் பார்க்கிறோம். இவள் பலவீனப்பட்டவள் அல்ல, ஆனால் பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை என்ன செய்து கொண்டிருக்கிறது? பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவள் பலவீனப்பட்டவள் அல்ல, ஆனால் அவளை பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி, ஒரு அசுத்த ஆவி அவளை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. அது எத்தனை வருஷமா? 1-2 வருஷம் இல்லை, 18 வருஷம். சில நேரங்களிலே தேவ பிள்ளைகள் பல வருஷங்களாக சில சூழ்நிலைகளினாலே கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பாங்க. மாறுதலே வராமல் இருக்கும். அதே போலதான் இந்த ஸ்திரீ. 1 நாள் 2 நாள், 1 மாதம் 2 மாதம்னா பரவாயில்ல, 18 வருடமா அவளை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதுவும் சாதாரண பலவீனம் அல்ல, அவளை கூனியாக்குகிறது. அவள் கூனி அல்ல, ஆனால் கூனி ஆக்குகிறது. எப்படி? நிமிரக்கூடாத கூனியாக மாற்றுகிறது. குனிஞ்சேதான் போகணும், நிமிரக்கூடாத கூனி. அதோட விடல, எவ்வளவும் கொஞ்சம் கூட நிமிரக்கூடாத கூனியாகவே பலவீனப்படுத்தி வச்சிருந்தான் அசுத்தாவி. எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக அவளை பலவீனப்படுத்தி கொண்டிருந்தான். ஆனால் அதில் ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா, இவ்வளவு தூரம் எவ்வளவும் நிமிரக்கூடாத ஒரு கூனியாக அவளை பலவீனப்படுத்தி வைத்திருந்தாலும் ஓய்வு நாளில் எங்க இருப்பா அந்த அம்மா? ஆலயத்தில் தான் இருப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, அநேகர்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே ஆலயத்தை கட் பண்ணிடுவாங்க, ஆராதனையை விட்டு விடுவார்கள். ஆனால் இவள் 18 வருஷமாய்
கொஞ்சம் கூட நிமிர முடியாத ஒரு கூனியாய் அவளை பலவீனப்படுத்தி வைத்திருந்தாலும் ஆராதனையை விடவில்லை. வெளித்தோற்றத்தில் அவள் பலவீனம் உள்ளவள், ஆனால் ஆராதனையோடுள்ள தொடர்பில் அவள் பலவீனமாய் இருக்க முடியவில்லை. ஓய்வு நாளோடுள்ள தொடர்பில் அவளை பலவீனப்படுத்த முடியவில்லை. கர்த்தரை ஆராதிக்கிற வேளையிலே அவளை பலவீனப்படுத்த முடியாதபடி தேவ சமூகத்திற்கு கடந்து வந்து விடுகிறாள். இதுதான் அவளிடத்தில் காணப்படுகிற ஒரு விசேஷத்த வைராக்கியம். இன்றைக்கு சின்ன ஒரு பிரச்சனைன்னா, எனக்கு இன்னைக்கு சரியில்லை, உடம்பு சரியில்லை, நான் ஆலயத்துக்கு வரமாட்டேன் அப்படின்றவாங்க, லீவ் போட்டுருவாங்க. ஆனால் இவளுடைய நிலைமையை பாருங்க, 18 வருஷமா நிமிர்ந்தே பார்க்க முடியாத நிலைமைக்கு இருந்தாலும் ஆராதனை மட்டும் விடுறதே இல்லை. வழியில் எத்தனையோ பேர் கேட்டிருப்பாங்க, எதுக்கம்மா நீ இப்படி கஷ்டப்பட்டு கோயிலுக்கு போகிற, உன்னால் நிமிரவும் முடியலை, பார்க்கவும் முடியலை, இப்படி குனிஞ்சு குனிஞ்சு போறிய, எதுக்கு, ஏன் இப்படி கஷ்டப்பட்டு நீ ஆலயத்துக்கு போகிற? வருஷ கணக்காக நாங்களும் பார்க்கத்தான் செய்தோம், ஆலயத்துக்கு போகிற, ஜெபம் பண்ணுற, வார போகிற, உனக்கு என்னதான் அற்புதம் நடந்திருக்கு, ஏன் இப்படி போகிறன்னு சிலர் கேட்டிருக்கலாம். அவளுடைய மனதிலே அந்த எண்ணம் கிடையாது. சாகு வரைக்கும் நான் அப்படியே கூனியாக இருந்தாலும் என் தேவனை ஆராதிப்பேன் என்று சொல்லி கடந்து வந்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த வைராக்கியம் நமக்கு இருக்கணும். வரப்போகிற புதிய ஆண்டிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் நமக்கு இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும், முடியாத சூழ்நிலையில், உண்மையிலே முடியாது என்கிற சூழ்நிலையிலே நம்ம ஆராதனைக்கு வரலைன்னா கர்த்தர் அதை பார்ப்பார், மன்னிப்பார். ஆனால் சாதாரண காரியங்களுக்காக ஆராதனை விடக்கூடாது. இவள் இவ்வளவு சூழ்நிலையின் மத்தியிலும் ஆராதனையை விடாமல் வந்தபடினாலே திடீரென ஒரு நாள் அந்த ஜெப ஆலயத்துக்கு யாரும் வர்றாங்க? இயேசுநாதரும் வர்றார். அந்த ஒரு ஆராதனையை மட்டும் அவள் கட் பண்ணியிருந்தா அவளுக்கு அற்புதம் நடந்திருக்குமா? அன்னைக்கு இயேசு வந்துட்டு போயிருப்பார். நீங்கள் எந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரலையோ அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் நினைச்சிருப்பார். நீங்கள் மறு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அந்த ஆசீர்வாதம் தடைப்பட்டு நிற்கும், அவ்வளவுதான். அற்புதம் நடக்கோ நடக்கலையோ, நாம் நினைத்த காரியங்கள் நடக்கோ நடக்கலையோ, ஜெயம் கிடைக்கோ கிடைக்கலையோ, சுகம் கிடைக்கோ கிடைக்கலையோ, ஆலயத்தை விடக்கூடாது. இவள் அப்படி ஆராதனை விடாமல் வந்து கொண்டிருந்தபடினால்தான் வேதம் சொல்லுகிறது. 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. லூக்கா 13:12. இயேசு அவளை கண்டு, பாருங்க, ஆண்டவருடைய கண்கள் ஆலயத்தில் இருக்க எல்லாரையும் தான் பார்த்திருப்பாரு. ஆனால் வேதத்தில் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறது என்ன என்றால், இயேசுவினுடைய கண்கள் அந்த கூனியை கண்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவளை பார்க்க யாரும் விரும்ப மாட்டாங்க, தெரியும் இந்த அம்மா கூனியா இருக்காங்க, இது ஒப்பேறாத கேஸு, சரி வந்துட்டு போட்டோம் அப்படின்னு தான் அவளை அலட்சியப்படுத்தினாங்க. ஆனால் இயேசுனுடைய கண்கள் அவளைத்தான் பார்க்கிறார். எவ்வளோ பலம் உள்ளவங்க இருக்காங்க, ஐஸ்வர்யம் உள்ளவங்க இருக்கிறாங்க, இவ பலவீனப்பட்டவன், பலவீனத்தின் பாதையில் போய்கொண்டு இருக்கிறான். எவ்வளவு நிமிர்ந்து பார்க்க முடியல. அப்படிப்பட்ட பலவீனத்திலே இருந்த அவளைத்தானே இயேசுவின் கண்கள் பார்க்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம எந்த அளவுக்கு நீங்கள் பலவீனத்தில் இருக்கீங்களோ, கஷ்டத்தில் இருக்கீங்களோ, கண்ணீரில் இருக்கிறீங்களோ, தேவ சமூகத்தில் நீங்கள் வந்து அமர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, தேவ பிள்ளையே, அந்த கூனிக்கு இயேசு பார்த்தது தெரிஞ்சதோ தெரியலையோ, ஆனால் இயேசு அவளை கண்டது போல பலவீனத்தில் இருக்கிறதான நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கண்கள் பார்க்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஜலப்பிரளயத்தை கொண்டு வந்து எல்லா ஜனங்களையும் அழிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சிட்டார். மனஸ்தாபப்பட்டார். மனுக்குலத்தை உருவாக்கினார். ஏன்னா நித்தம் பொல்லாப்பு செய்கிறாங்க. எனவே எல்லாரையும் நிக்கிரகம் பண்ண வேண்டும் என்று முடிவெடுத்தார். ஆனால் அதே நேரத்தில்
வேதம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயவு கிருபை கிடைத்தது. தேவ பிள்ளையே, அதே போல இந்த ஸ்திரிக்கும் கூட இயேசுனுடைய கண்களில் கிருபை கிடைக்கதை பாருங்கள். பலவீனப்பட்டவர்கள் என்று ஒதுக்கவில்லை தேவன். தோற்று போனவன், இவள் பாவி, ஒன்றுக்கு உதவாதவள், ஒன்றுக்கு உதவாதவன் என்று தேவன் ஒதுக்கவில்லை. அவளைத்தான் அவருடைய கண்கள் பார்க்கிறது. எனவே தோல்வியிலும் கஷ்டத்திலும் இருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டுடைய கண்கள் உன்னை பார்க்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. சங்கீதம் 33, 18, 19 வாசிக்கும் பொழுது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சங்கீதம் 33, 18, 19 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை விடுவிக்கவும் உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஆண்டவருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. யார் மேல்? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல். இந்த அம்மா 18 வருடமாய் நிமிர முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னா வர வர அவங்க ஜெபாலயத்துக்கு வருவாங்களா? வரமாட்டாங்க. இவங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. இன்றைக்கு ஆராதனை நாளல்லவா, என் தேவனை ஆராதிக்க வேண்டிய நாளல்லவா, நான் குனியா இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே போய் உட்கார்ந்து நான் ஆராதிப்பேன், என் தேவனை நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த அம்மாவுக்கு இருந்தது. காத்திருக்கிறவர்களுக்கோ இந்த அம்மா 1 நாள் 2 நாள் இல்லை, எத்தனை வருஷமாக காத்துட்டு இருக்காங்க? கிட்டத்தட்ட 18 வருஷமா. நீங்கள் எத்தனை வருஷமா பிரச்சனையில் இருக்கிறீங்க? உங்கள் பிரச்சனை எத்தனை வருஷம்? பாருங்கள், தேவனுடைய பிள்ளையே, இவள் 18 வருஷமாய் காத்து கொண்டிருக்கிறாள். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடந்து விடாதா? இன்னைக்கு ஜெபாலயத்தில் ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா என்று 18 வருடங்களை கடந்து வந்து கொண்டிருக்கிறார். பஞ்சத்தில் அவர்களை உயிரோടെ காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருந்தது போல காத்திருந்த இந்த ஸ்திரீயின் மேல் இயேசுவின் கண்கள் பட்டது. இயேசு அவளை பார்க்கிறார். அவளை பார்த்தது உண்மையானால் என்னையும் உங்களையும் நிச்சயமாய் இப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய கண்கள் நீ எந்த பலவீன சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை அசட்டை பண்ணுகிறதில்லை, உன்னை பார்க்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இயேசுவின் கண்கள் அவளை கண்டது. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 12ஆம் வசனத்தில், லூக்கா 13:12, தம்மிடத்திலே என்ன செய்கிறாராம்? அழைக்கிறார். அந்த அம்மாவை யார் கூப்பிடுவாங்க? அந்த ஜெபாலயத்தில் இருக்கிற விசுவாசிகள் கூப்பிடுவாங்களா? அதை நடத்தி கொண்டிருக்கிற கண்காணிப்புக்காரர் அல்லது ஊழியக்காரர் கூப்பிடுவாரா? யாரும் அந்த அம்மாவை கூப்பிடுறது கிடையாது. அவங்க வருவாங்க, உட்காருவாங்க, போவாங்க. அவரை யார் அழைக்கிற? அந்த அம்மாவை யார் அழைக்கிறது? ஒருத்தர் அழைக்க மாட்டாங்க. எல்லாரும் அவங்கள ஏதோ வராங்க போகிறாங்கங்கிற லிஸ்ட்டில் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் இவளை அழைக்கக்கூடிய அளவுக்கு அவள் விசேஷமானவளா? பிரபுவா? ஜெபாலயத்தின் தலைவரா? முக்கியமானவரா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்றுக்கு உதவாத ஒரு ஸ்திரீ தான், நிமிர்ந்து பார்க்க முடியாத கூனிதான். ஆனால் தேவன் அவளைத்தான் தன்னிடத்தில் வரும்படி அழைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாரும் உங்களை அற்பமாக நினைச்சிட்டு போட்டோம். அற்பமாக பேசுகிறாங்களா? பேசட்டும். உங்களை தூக்கி எறிகிறாங்களா? எரிஞ்சிட்டு போட்டோம். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. இயேசு பலவீனப்பட்ட உங்களைத்தான் என்னிடத்தில் வா மகனே, என்னிடத்தில் வா மகளே என்று இன்றைக்கும் அழைத்து கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவர் நம்மளை புறக்கணிக்கிற தேவன் அல்ல.
எனவே அவர் அழைக்கிற தேவன். ஏசாயா 51 அதிகாரம் 2 வசனத்தை பார்க்கும் பொழுது ஆபிரகாமை குறித்து அங்கே தேவன் சொல்லுகிறார். ஏசாயா 51:2 வாசிக்கலாம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவன் என்ன செஞ்சேன்? அழைத்தேன். கர்த்தர் அழைக்கிறேன். நான் தனியா இருக்கேன், எனக்கெல்லாம் யாரு அழைப்பு தருவா அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்தேன் என்று சொல்ல. தேவ பிள்ளையே, பெரிய கூட்டம், பெரிய சொந்த பந்தங்கள், எனக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு, அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறதில்ல. நீ தனியாய் இருக்கிறாயா? உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை அழைப்பேன் என்று சொல்லுகிறார். அழைத்த தேவன் அவனை என்ன செய்தாராம்? அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று. தேவ பிள்ளையே, உன்னை தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல. நான் இப்படி பலவீனப்பட்டு கிடக்கேன் அப்படின்னு சோர்ந்து போகாதீங்க. உங்களை அழைக்கிற தேவன். ஆபிரகாமை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினது போல இந்த நாளிலிருந்து நம்மையும் கர்த்தர் அழைக்கிறார். நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், நிச்சயமாய் பெருக பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவேதான் ரோமர் 8:30 வாசிக்கும் பொழுது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அழைக்கிற தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். நிச்சயம் உங்களை மகிமைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே இந்த ஸ்திரீக்கு ஒரு பெரிய அழைப்பு வருகிறது. இயேசு தம்மிடத்தில் வரும்படி அவளை அழைக்கிறார். அடுத்து என்ன செய்கிறாராம்? லூக்கா இல்லை, இயேசுவின் கண்கள் அவரை கண்டது, அவளை கண்டது, அவளை தம்மிடத்தில் அழைத்தார். தம்மிடத்தில் அழைத்தார். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். நான் பைபிள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஊழியத்துக்கு அனுப்பிடுவாங்க. அப்படி இந்த பகுதியில் சென்னையில் ஏதோ கிராமங்களுக்கெல்லாம் போனேன். அப்போ எனக்கு அந்த இடம்லாம் இப்போ தெரியலை. அப்போ நாங்கள் வாலிப பையங்களாக ஊழியத்துக்கு போகும்போது ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது அங்கேருந்து 2-3 பேர் வெளியே வந்தாங்க. அதில் ஒரு கூனியம்மாவும் வந்தாங்க. அவ்வளோ பேர் நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம். அந்த கூனியம்மா ஏன்ட்ட வந்து நின்றுக்கிட்டு என் கையை பிடிச்சாங்க. கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க கூனில் கொண்டு வச்சாங்க. இன்னும் அதை மறக்க முடியலை. இந்த பகுதியை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த அம்மா நினைப்பு வந்துடும். என் கையை பிடிச்சி அவங்க கூன் முதுகில் கொண்டு வச்சுட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்போது பலவீனப்பட்டவர்களுடைய அந்த கூன் முதுகில் கையை யாரும் வைக்க விரும்ப மாட்டாங்க. நானே விரும்ப மாட்டேன்னு தான் அந்த அம்மா கையை பிடிச்சே வச்சுட்டாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? சர்வ வல்லமையுள்ள கரம், ஆசீர்வதிக்கிற கரம், பயங்கரமான கரம். அவர் எவ்வளவோ பிரபுக்கள் மேலே கையை வச்சிருக்கலாம். அந்த ஜெபாலயத்தில் எவ்வளவோ பிரபுக்கள் இருந்திருப்பாங்க, முக்கியஸ்தர்கள் இருந்திருப்பாங்க. அவங்க மேலெல்லாம் கையை வைக்கலை. ஒன்றுக்கு உதவாத பலவீனப்பட்ட இந்த அம்மாவின் மேல் தம்முடைய பலமுள்ள சர்வ வல்லமுள்ள கரத்தை வைத்து அற்புதத்தை செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவனுடைய பிள்ளைகள், நான் உதவாதவன், பலவீனமாயிருக்கிறேன் என்று சோர்ந்து போகாதீங்க. தோல்வியில் இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன்னு சோர்ந்து போகாதீங்க. உங்கள் மேல்தான் இயேசுவின் கரம் வைக்கப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவன் இவளுக்கு நிமிர முடியாமல் இருந்த அவளை அன்றைக்கு நிமிரச் செய்தார். அதுபோல தேவனுடைய பிள்ளையே,
இவ்வளவு காலமும் பலவீனப்பட்டு இருந்த அந்த ஸ்திரீ இப்பொழுது நிமிர்ந்து நின்று தேவனை மகிமைப்படுத்துகிறாள். அதே போல உங்கள் வாழ்க்கையிலே நிமிர முடியாதபடி, சந்தோஷமாய் வாழ முடியாதபடி தடுத்து வைத்த அல்லது பலவீனங்களை, பிரச்சனைகளை அனுப்பி கொண்டிருக்கிற சத்துருவை ஆண்டவர் நிர்மூலமாக்கி இன்றிலிருந்து நிமிர்ந்து வாழச் செய்வார். விசுவாசத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தான் பேதுரு சொல்லுகிறார், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 3:7 என்று நினைக்கிறேன். போதும். மனைவியானவள் எப்படி இருக்கிறாளாம்? பலவீன பாண்டமாய் இருக்கிறாளாம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆனால் மனைவி யாருமே பலவீனமாக இருக்கிறது இல்லை. அவங்க தான் வீட்டில் அதிகாரமாக இருப்பாங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லுது, மனைவியானவள் எப்படி இருக்கிறாள் என்று? பலவீனமாக இருக்கிறாள் என்று. இது எழுத்துக்குரிய மனைவி. ஆவிக்குரியபடி மனைவி என்பது எதை குறிக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷத்தில் வர்றோம். மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். அதாவது இயேசுவுக்கு மணவாளன் மனைவி. இயேசுவுக்கு மனைவி யாரு? சபைதான், நானும் நீங்களும் தான். அப்படியானால் சபை மக்களாகிய நாம் தான் மனைவி இயேசுவுக்கு. சபை மக்களாகிய நாம் ஜெபிக்கிறோன்னு வச்சுக்கிடுங்களேன். நம்ம என்ன பெரிய பயில்வான்களா, பெரிய பரிசுத்தவான்களா? நம்முடைய ஜெபம் அவ்வளோ வல்லமையானதா? இல்லை, பலவீனத்தோடு தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம் தேவ சமூகத்திலே. ஆனால் பலவீனமுள்ள நம்முடைய ஜெபத்தை பலமுள்ள தேவன் கேட்டு அவருடைய சித்தத்தின்படி அதுக்கு என்ன செய்தார்? பதில் தருகிறார். பலவீனமுள்ள சபையினுடைய ஜெபத்தை பலமுள்ள தேவன் கேட்டு நமக்கு பதில் கொடுத்து நம்மை, அல்லது நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்டு நம்மை பலவான்களாய் மாற்றுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்ம பலவீனம் உள்ளவங்க, ஆனால் கர்த்தர் பலமுள்ள தேவன். பலவீனம் உள்ளவர்களாய் இருந்தாலும் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் அல்லவா? ஏன் செய்கிறாரு? அதுக்கு அர்த்தம் என்ன? ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதுக்கு விளக்கம் இருக்கிறது. ரோமர் 8:26. நம்முடைய பலவீனங்கள்ல நம்ம மனிதர்கள் உதவி செய்யறது கிடையாது. நம்முடைய பலவீனங்கள்ல நமக்கு உதவி செய்யறது யாரா? ஆவியானவர். அதுக்குத்தான் நம்ம பரிசுத்தாவில நிறைஞ்சு ஜெபம் பண்ணணும். கொஞ்ச நேரமாவது நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கொஞ்ச நேரமாவது அந்நிய பாஷை பேசுங்க, நம்ம பரிசுத்தாவில நிறைஞ்சு கொஞ்ச நேரமாவது ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஏன் டைம் நம்ம ஒதுக்குறோம்? ஏன்னு சொன்னால், நமக்கு பலவீனம் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும்போது உங்கள் கூட இருக்கிறவங்க ஒதுங்கிடுவாங்க. பலவீனங்களிலே பரிசுத்தாவியானவர் ஒருவரே நமக்கு உதவியாயிருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவர் பரிசுத்தாவியானவர். நம்ம ஜெபம் எவ்வளவோ குறையுள்ளதாக இருக்கும், நம்ம குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஏன் பலமுள்ள தேவன் அந்த ஜெபத்தை கேட்கிறார் தெரியுதா? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஜெபத்தில் உதவியாயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆவியானவர் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நம்மோடு கூட என்ன செய்கிறாரா? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் நம்ம கூட சேர்ந்து. நம்ம நினைப்போம் நம்ம தனியாக தான் உட்காந்து ஜெபம் பண்ணுறேன்னு. இல்லை, நீங்கள் தனியாக இருந்து ஜெபிக்கிறதில்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். வாக்கு கடங்க பெருமூச்சோடு நம்மோடு கூட சேர்ந்து அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். எனவேதான் பலவீனத்தின் ஜெபமாய் இருந்தாலும், பலவீனமாய் இருக்கிறவருடைய ஜெபமாய் இருந்தாலும் கர்த்தர் பதில் கொடுத்து நம்மை பலவான்களாய் மாற்றுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளையே, பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் பலவீனத்திலே பலன் கொண்டார்கள். பலவீனத்தின் பாதையிலே போகிறேன் என்று சோர்ந்து போகாதீங்க.
அப்படியே நீங்கள் இருப்பதில்லை, உங்களை பலப்படுத்தியே தீருவார். நிமிரச் செய்த தேவன் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத குனியாய் இருந்த அந்த ஸ்திரிக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தது போல உங்கள் வாழ்க்கையிலே நிமிர்ந்து வாழ முடியாதபடி தடுத்து கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும், சத்துருவின் கிரியைகளையும், மனிதனுடைய தந்திரங்களையும் ஆண்டவருடைய சர்வ வல்லமையுள்ள கரம் நம்மேல் அமர்கிறபடியினாலே அவைகளை நிர்மூலமாக்கி இன்றிலிருந்து நிமிரச் செய்வார், நிமிர்ந்து வாழச் செய்வார், ஆசீர்வாதமாய் வாழச் செய்வார். விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். இப்பொழுதும் தேவா உன் நாமத்தை பாடி என்ற பாடலை பாடும் பொழுது உங்கள் அன்பின் காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம். தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன், ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தம் ஆனந்தமே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன், ஆனந்தம் ஆனந்தமே. செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தம் ஆனந்தமே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. கேருபின் சேராபின் ஓய்வின்றி பாடி போற்றி துதிக்கு பாத்திரரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்திடும் மகிமைக்கு பாத்திரரே. கேருபின் சேராபின் ஓய்வின்றி பாடி போற்றி துதிக்கு பாத்திரரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்திடும் மகிமைக்கு பாத்திரரே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. பாவும் நாமத்தை பாடி புகழுவேன், ஆனந்தம் ஆனந்தமே. செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தம் ஆனந்தமே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. பலவீனத்திலே பலன் கொண்டார்கள் என்று எங்களோடு நீங்க பேசினீங்க. அவர்கள் விசுவாசம் உள்ளவர்கள், உம்மேல் வைராக்கியமாய் விசுவாசத்தோடு வாழ்ந்தவர்கள். ஆனாலும் அவர்கள் கடந்து வந்த பாதை பலவீனத்தின் பாதை என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆனாலும் அவர்கள் பலவீனத்திலே தங்கள் ஓட்டத்தை முடிக்காதபடி பலவீனத்திலே பலன் கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டது போல இப்பொழுதும் எந்தெந்த சூழ்நிலையிலே, எந்தெந்த காரியங்களிலே உம்முடைய பிள்ளைகள் பலவீனத்தின் பாதையில் நடந்து கொண்டிருந்தாலும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஆண்டவரே, பலவீனத்திலே பலன் கொண்டார்கள் என்ற உம்முடைய வார்த்தை உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். எந்தெந்த பகுதியில் பலவீனங்களை சத்துரு கொண்டு வருகிறானோ அந்தந்த பகுதியிலே நீர் பலப்படுத்துவீராக. 18 வருடங்களாய் பலவீனப்படுத்தப்பட்டிருந்த
ஸ்திரியை உம்முடைய கண்கள் கண்டதல்லவா? அவளை நீர் அழைத்தீர் அல்லவா? உம்முடைய வல்லமையுள்ள கரத்தை அவள் மேல் வைத்தீர் அல்லவா? நிமிர்ந்து வாழச் செய்தீர் அல்லவா? அதுபோல நிமிர முடியாமல், நிமிர்ந்து வாழ முடியாமல், சந்தோஷமாய் வாழ முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உம்முடைய சர்வ வல்லமையுள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடட்டும் ஆண்டவரே. நிமிரச் செய்வீராக, நிமிர்ந்து வாழச் செய்வீராக. இந்த நாளிலிருந்து சகல பலவீனங்களையும் தோல்விகளையும் நீக்கி போட்டு உம்முடைய பிள்ளைகளை நிமிர்ந்து வாழச் செய்ய நீ சித்தம் கொண்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேவாதி தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதமான ஜெயத்தை நீர் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷத்தோடு தலை நிமிர்ந்து ஜீவிக்க உம்முடைய அனுக்கிரகத்தை தொடர்ந்து நீ தருவீராக. தடைப்பட்டவர்களை நினைக்கிறோம். இன்றைக்கு இரவில் நடக்க இருக்கிற பழைய வருட ஆராதனை, புதிய வருட ஆராதனை, பரிசுத்த திருவிருந்து ஆராதனை எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்தி எங்களுக்கு நடத்தித்தார். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் நடத்தும். உம்முடைய சமூகத்திலே செலுத்தின அன்பின் காணிக்கைகளை ஆசீர்வதி. வேண்டிய பிரதிபலனும் ஆசீர்வாதத்தையும் நூறத்தனையாய் கொடும். புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க எங்களை தகுதிப்படுத்தும். தொடர்ந்து எங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்லி நீர் கரம் வைத்து எங்களை நடத்தும், கரம் பிடித்து நடத்தும். உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு வழக்கம் போல இரவு 10:30 மணிக்கு எல்லாரும் வந்து விடுங்கள் ஆராதனைக்கு.